எனக்கு இந்த சின்ன இடத்துல டூப்ளேஸ் வந்து கேட்டிருந்தேன். சார் வந்து நல்லா அழகா சூப்பரா செட் பண்ணி ஹைலைட்டா பண்ணி கொடுத்தாங்க. வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழ ஒரு ஃப்ளோர் மேல ஒரு ஃப்ளோர் தான் ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறமா தான் சின்ன இருந்துக்குன்னு என்னோட ஆசை வந்து டூப்ளெக்ஸ் கட்டணும்னு இருந்துச்சு. நம்ம பசங்களுக்கு டூப்ளெக்ஸ் கட்ட எல்லாம் ஒரு இடத்துல இருக்கலாம்னு ஃபேமிலியா இருக்கலாம்னு எங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. சின்ன கட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாலதான் எங்களுக்கு டூப்ளெக்ஸ் இவ்வளவு அழகா வருதுன்னு நாங்க நினைச்சு பார்க்கல. இந்த சின்ன இடத்துல வராதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்க 2 பேரும் அப்படி நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா இந்த சின்ன இடத்துலயே ஒரு ராயல் லுக்கா எங்களுக்கு டூப்ளெக்ஸ் அமைச்சு கொடுத்தாங்க எங்க சின்ன. 2019 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமானார் சின்ன. இப்போ வருவூரில் வந்து கணேஷ் நகரில் கட்டி முடித்தார். 3 ஆஃப்டரு நல்லா சூப்பராக முடிச்சு கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து நிறைய கிளைண்ட் வந்து பார்த்தாங்க. நல்லா சூப்பராக கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் வந்து ரொம்ப பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இப்போ என் பில்டிங் பார்த்து ஒரு 15-20 பில்டிங் மேலே நான் என் மூலமாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். சின்ன சார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு தோணுது. மறுபடியும் அவரே கூப்பிட்டு நான் அவரே பண்ணி விட்டேன். இப்போ இந்த வீடு வந்து அதை விட 100% ஹைலைட்டாக இருக்குது. அந்த வீடை விட பழைய வீடை விட இந்த வீடு இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. வந்தவங்க வந்து 5000 பேர் வந்திருப்பாங்க. 5000 பேர் பார்த்து ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு மேலே வந்து ஒரு திருஷ்டி பெரிய திருஷ்டியே வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. நாம் நினச்சது ஒன்று, செஞ்சு முடிச்சது ஒன்று, அந்த மாதிரி இருக்குது. நம்ம நினச்சது 100%னா வீடு முடிஞ்ச பின்னாடி 1000% அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னவங்க தான் எல்லாமே. எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. எப்பவுமே இது வந்து நாங்கள் மறக்க மாட்டோம். நல்லா சூப்பராக கட்டி கொடுத்துருக்காரு. வீடு எனக்கு முடிச்சு கொடுத்த பின்னாடி உள்ளே நுழைஞ்சு பார்த்தா ஒன்றுன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. இது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரூமா போய் பார்த்தா எனக்கு பிடிச்சதை விட இன்னும் அதிகமாக நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காரு. இதை விட வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. என்னுடைய ரிலேஷன் வந்து என்கிட்ட வந்து பார்த்து பேசிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பண்ணி கொடுத்துருக்கா பண்ணியிருக்கீங்க. யார் பண்ணது என்ன பண்ணது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வீடு வந்து எனக்கு ஒரு ராயல் லுக்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ராயல் லுக்கு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. அதை விட ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே 100% ரொம்ப சூப்பராக இருக்கு. கிச்சன் வந்து என் மனஸ்பூர்த்தி அமையணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை இடத்துல பார்த்தேன். அது நம்ம வந்து கிச்சன்ல தான் அதிகமா நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு மால்ல அங்க இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம். ஆனா அங்க வந்து இங்க முடிச்சுக்கினால்தான் எல்லாரும் கூட நம்மளோட கிச்சன் எனக்கு மனஸ்பூர்த்தியா ரொம்ப சூப்பரா பாஞ்சிருக்கு. எனக்கு மனஸ்பூர்த்தியா கிச்சனும் பூஜரமும் நல்லா பிடிச்சிருக்கு. லைட்ஸ் பற்றி எனக்கு ஐடியா கம்மியாக இருந்தது. சாரே சொன்னார் இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டதுமே எனக்கு எல்லாமே பார்த்தா ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சது. சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் அப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருமே வந்ததும் கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு, ஆனால் நான் நினச்சி பார்த்தது கூட இன்னும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தேன் சின்ன சார். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட சின்ன இடம் பார்த்தோம். வந்து உள்ளே பார்த்தா தான் தெரியுது எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ கபோர்ட் ஒர்க்ஸ், வுட் ஒர்க்ஸ் எல்லாமே நான் நினைச்சு பார்த்ததோட இன்னும் நல்லா அழகா பண்ணி கொடுத்தேன் சின்ன சார். நெக்ஸ்ட் என்னன்னா பூஜை ரூம் நான் ஃபர்ஸ்ட் சின்னசா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஏன்னா இவ்வளவு சின்னசா இருக்கு இப்படி பூஜை ரூமு நான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியாவே அது என்னடா இப்படி இருக்கேன்னு நினைச்சேன். எல்லாம் முடிச்சு பின்னால்தான் அது வுட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் வச்சு பார்த்துனாதான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க வீட்லயே வந்ததுமே லட்சுமி கலாசமா போட்டோஸ் எல்லாம் நல்லா வுட் ஒர்க் எல்லாமே நல்லா அழகா இருக்கு. சாமி ரூம் அழகா இருக்குன்னு சொன்னதால அது முடிச்சு பின்னால்தான் எனக்கு கூட மனஸ்பூர்த்தியாவே அது அந்த லெவல்ல வருதுன்னு நான் நினைச்சு பார்க்கல. எல்லாம் முடிஞ்ச பின்னால பார்த்தா எங்க வீடா சொல்லிட்டு நினைச்சு பார்க்கற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க சின்ன சார். எல்லாமே ஒன்னொன்னு பார்த்து எல்லாம் நான் நினைச்சதோட அழகா எங்களுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க நினைச்சதோட நான் அதிகமா எல்லாமே பண்ணி கொடுத்த சின்ன சார் ரொம்ப நன்றி.